திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. பொதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி. ஒவ்வொரு தானும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது, அதாவது ராசி பலன். இது நம்மளுடைய இன்றைய நாளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஒரு மாலில் ஒருத்தங்களை சந்திக்கிறேன். அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, சார் என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துட்டு. நீங்கள் சொன்ன ஒரு ஆன்மீக பரிகாரம் குபேர வழிபாடு என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சார். உண்மையாகவே ரொம்ப வருத்தத்தில் இருந்தபோது நீங்கள் தினந்தோறும் அந்த முருகப்பெருமானை வேண்ட சொன்னீங்க. அது எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனேன் சார், என் பையனுக்கு வேலை கிடச்சிது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லிட்டு வராங்க. நான் எத்தனை ஆன்மீக தகவல் சொல்கிறேன்னா அத்தனை விஷயத்தையும் அவங்க லைஃப்பில் பூஜை புனஸ்காரங்களாக அழகாக நோட்டில் போட்டு எழுதி வச்சு அது அத்தனையும் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய பூர்ணமான கடாட்சம் தான். அதே மாதிரி நம்மளுடைய சிவசூத்திரம் வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு, சார் அடுத்த வகுப்பு நீங்கள் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லைஃப்பில் ஒரு அற்புதமான மாற்றத்தை என்னை உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் மனதளவில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். இப்போ எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணோம், நான் மூவ் பண்ணுறேன், என்ன என்னுடைய அடுத்த இது அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். 30/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம் பிற்பகல் 2:34 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி இரவு 9:37 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி பிற்பகல் 2:34 வரை, பின்பு அஸ்வினி. மீனம் மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வருது. அனுஷ நட்சத்திரம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே மகாபரிவாளுடைய நட்சத்திரம். கூட்டு பிரார்த்தனையெல்லாம் நிறைய இடங்களில் அஷ்டோத்திரம் போன்ற பெரிவாளுடைய நாமங்கள்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுவாள். எத்தனையோ பேருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல்லாம் நடந்திருக்கு. தரிசனம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கனவுல வந்ததுன்னா கனவு கிடையாது, தரிசனம். பெரிவா கொடுக்கக்கூடிய அற்புதமான தரிசனம். அந்த மாதிரி சில பேருக்கு தான் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுன்னா அது குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்காது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவுடைய வழிகாட்டுதல் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உபநிஷத் அப்படின்னு சொல்லும்போது குருவின் அருகாமையில் அப்படின்னு சொல்லப்படுது. குருவுடைய அருகாமையில் இருந்தோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி தான். ஒரு ஜாதகத்திலே இருக்கட்டுமே, குருவுடைய வீட்டில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எதனா கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது குருவுடைய பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. குரு அந்த மாதிரி ஒரு ஜாதகத்திலேயே அதுக்கு 50% நம்ம பாதிப்பு இல்லைன்னு சொன்னால், அப்போ குருவின் அருகாமையில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது? நம்மளுடைய பிரச்சனைகளை போகிறோம் எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான சக்தி குரு வழிபாட்டில் இருக்குது. இன்றைய தினம் அதுபோன்று ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. எதற்காக இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் குரு வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பேசும்போது கவனமாக இருக்கணும். யாராவது ரொம்ப சாகசங்கள் பண்ணிடக்கூடாது. நிறைய விஷயங்களில் முடியாத காரியத்தை பண்ணக்கூடாது. நம்ம பார்த்துருப்போம், இந்த மேலேருந்து எட்டி குதிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் முடியும்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் சேர்ந்து முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஒரு இதில் டப்புன்னு எல்லா காரியத்தையும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கை கால் உடம்பு. அதே சமயத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வண்டியில் வேலிங், ரேசிங், சேசிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உடம்புங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நல்லா பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மெயினான ஒரு விஷயம். அதனால் எது ஆபத்தும் அந்த ஆபத்துக்கு போகக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில்
மேஷராசி நண்பர்கள் பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மற்றவர்கிட்ட பேசும்போது கவனத்தை, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாருடைய நாமத்தை எழுதுறது, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு பிள்ளையாருடைய மந்திரத்தை எழுதுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கேம்ஸில் செஸ்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. அரசியலில் இருக்கிறவங்க, பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. திருமண காரியம், நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற நாட்கள்லாம் குறிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு காரிய அனுகூல்யம், காரிய வெற்றிகள் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே சார் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் முந்தி ரொம்ப கொடுமையாக இருந்தது, இப்போ பரவாயில்ல சார் கொஞ்சம் கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாமே தெளிவாயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். யோகா பிராணாயாமம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடியாத காரியத்தை செயல்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில ஆபத்தும் சில பிரச்சனைகளும் மனசில் வந்து பயமுடுத்துறதா இருந்துட்டு இருக்கும். அதுக்காக பைரவர் வழிபாடு இன்றைய தினத்தில் பலத்தை தரும் அற்புதமான வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். நினைச்ச காரியத்தில் நீங்கள் எதுவுமே நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காரியம் தடங்களாகி தான் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கும். எப்போவுமே நம்மக்கிட்ட அட்வைஸ் சொல்கிறவாளை பிடிக்கவே பிடிக்காது. டீச்சரை சில டைம் ஸ்கூலில் இருக்கும்போது பிடிக்காது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அந்த தமிழ் வாத்தியார் இருந்தார், சோஷியல் ஸ்டடீஸ் இவா எடுத்துகிட்டு இருந்தா, மேக்ஸ் இவா எடுத்துருந்தா, அவள் இருக்கங்காட்டி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு அவங்கள நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயா வெளியில் பார்த்தா கூட டக்குன்னு காலில் வந்து நமஸ்காரம் வாங்குவோம். ஏன்னா அப்போதைக்கு நமக்கு ஒரு பெரிய வெறுப்பாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஆஹா அவங்க சொல்லி கொடுத்த பாடம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய சந்தோஷங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நமக்கு வந்து எப்போவுமே மற்றவங்க ஏதாவது சொன்னால் உடனே ஒரு கோபம் வரும், உடனே ஒரு கசக்கும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை அறவே தூக்கி எரிஞ்சிடணும். ஒரு தடங்களாய் ஒரு காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொந்த சம்பந்தமான சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தீர்வுகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசித்து செயல்படுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குகிறோம் கொடுக்குறோம், அதை பற்றிய முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது வாங்கிறது பற்றி வச்சுக்கலாம். அதுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் இந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசு வரும். கண்டிப்பாக இருப்பீங்க. அப்ராட் ஆன்சைட்டெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அப்பப்போ ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புலேருந்து மாற்றங்கள் இருக்கும்போது ஒரு குழப்பமும் வரும். ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோமா, லைஃப்பில் தோற்றுருவோமா பயம் இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. கடனை அடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளை இன்றைய தினத்தில் கடைபிடிங்க. நோய் இருந்தால் அது நிவாரணமாகவும் கவலைப்பட வேண்டாம். மருத்துவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வாசனங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஒரு 10 பேர்ட்ட சொல்லுன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி எடுத்து எல்லாத்திட்டையும் பேசக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எப்போவுமே நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடை பெருக்கணுங்கிற ஒரு யோசனைகள் இருக்குது. என்டர்பிரைசஸ் இருந்துட்டு இருக்கிறவங்க ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்க, ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு LLB வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். வெளிநாடு, வெளியூர் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தீராது இருந்துட்டுருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க இடம் விட்டு இடம் மாற்றம் போய் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது ஏதேனும் ஒன்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு நல்ல கருத்து இருக்குதுன்னு சொல்லி உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுவீங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. இதன் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல பெயர் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டபனாக இருக்கும் பொழுது அந்த காரியம் ஒன்று அவங்களுக்கும் வெற்றி இருக்காது, நமக்கும் வெற்றி இருக்காது. சரி, விட்டு கொடுத்து போகும்போது நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணும். ஃபேன்சி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி, ஃபேக்ட்ரி, கண்டுபிடிப்பு, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக, சைபர் கிரைம் சம்மந்தமாக, செல்ஃபோன் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தமான கடை வச்சுன்னு டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக உபயோகப்படுத்தி பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஹோட்டல், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஐயோ இந்த வெப்சைட்டுக்காக கொடுத்தேன் இன்னை வரைக்கும் ஏமாத்திகிட்டே இருக்கார், இந்த ஆப்புக்காக கொடுத்தேன் இன்னை வரைக்கும் ஏமாத்திகிட்டே இருக்காருங்கிற ஒரு வருத்தம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாட்களில் நல்ல மூமெண்ட், நல்ல சக்ஸஸ், நல்ல திருப்திகரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக இருக்கும். அதில் ஃபெயிலியர் வரும், சக்ஸஸ் வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுலேருந்து ஏற்பட்ட பாடங்களை மட்டும் கற்றுக்கோங்க. லாங்குவேஜ் ஸ்கில்லை பலமாக்கிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க. இன்றைக்கி யாரேனும் ஹெல்ப் கேட்டால் சில நேரங்களில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தோணிச்சுனால அதை பற்றி யோசிக்காதீங்க. வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, எப்பவுமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறவால நம்ம மதிக்கவே கூடாது. ஏன்னா ஒன்று பத்திரிக்கை வச்சு நன்னா கூப்பிட்டுருந்தா நம்ம அதுக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த காரியத்தை வெற்றி கொண்டிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சில பயம் மனசில் வரும், இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. குழந்தைகள் மூலமா பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. இன்றைய தினத்துல பணவரவுகள் கூடி வரும். இந்த பணவரவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஜெயிச்சு வந்துடுவீங்க, வெற்றி பெற்று விடுவீங்க. வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இயற்கையில் நான் இந்த மலை ஏறுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். தனியாக வண்டி அப்படியே ஓட்டி அப்படியே லாங் ஜேர்னி போயிட்டு வரும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். இந்த மாதிரி புது புது விஷயங்களில் உங்கள் மனசில் அப்படியே லயிக்கக்கூடிய சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு திருப்தியான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, எப்போவுமே ஒரு காரியத்தை ஒன்று செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க. சொன்னால் அந்த காரியம் நடக்காது. ஆமாம், நான் பிரயாணம் பண்ணுறேன் 100 தடவை சொல்லி பாருங்கள், அதுவே பாதி நடக்காது. ரொம்ப அழகாக நம்ம ரவி மோகன் சார் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருந்தார். அதாவது என்னை பிடிச்சவங்களும் அதே சமயத்தில் பிடிக்காத இந்த நிகழ்ச்சிக்கு வராத நபர்கள் கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் நம்மளை பிடிப்பாங்க, நிறைய பேர் பிடிக்காமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப அதை நினச்செல்லாம் வருத்தப்படப்படாது. எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னா கடவுளே பாதி பேருக்கு பிடிக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கர்மாவை செய்வோம், நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செய்வோம். பலன்கள் இறைவன் கொடுப்பார். அதான் அர்ஜுனர் பண்ணார். அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய கடமையை செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் பல நேரங்களில் தட்டுப்பட்டு போகும். ஆனாலும் இறைவன் இருக்கார், என்னை ஜெயிப்புதுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடாமுயற்சி எடுப்பீங்க. ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தரை பேசிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, அவங்க அதை கன்வே பண்ண, அதில் சரி தவறுங்கிறது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட என்னங்கிறத லிசன் பண்ணுங்களே தவிர நீங்கள் அதிகமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு.
தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். என்னடா அது நம்ம இவ்வளோ போட்டி போட்டு நமக்கு இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஜெயிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது அனுபவம் கிடைக்காது. ஒரு இடத்துல நம்ம கீழே இறங்கினோம்னா யார் யார் எப்படி என்னங்கிறது நமக்கு தெரிய வரும்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அது நம்ம லைஃப்லேயும் ஒரு உதாரணமாக இருந்துட்டு இருக்கும். அதனால இன்றைய தினத்தில் ஒரு பொருளை 2 தடவை வாங்குறது, அதே சமயத்தில் வீண் விரயங்கள் பண்ணுறது, வண்டி பஞ்சர் ஆகிறது, வண்டியை மாற்றுறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, இது இப்போ தேவையா, இது அனாவசியமாச்சேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பல பேர் சொல்லி அதை குழப்பி விட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கிறதுக்குண்டான அனுபவங்கள் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், இடம் விட்டு இடமாற்றம், மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஆதிசங்கரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு. இன்னைக்கு வேணா பாருங்களேன், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்ட்யூஷன் பயங்கரமா வேலை செய்யும். பல நேரங்களில் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு புது சக்தி வந்துருத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். மெடிடேஷன், தியானம், பிராணாயாமம், எக்ஸசைஸ், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது போன்ற பல்வேறு முயற்சிகளை நீங்கள் எடுத்து திருப்தியாக இருப்பீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றிய செய்திகளும் அதை பற்றிய நாலேஜும் அதை பற்றி மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது, மற்றவங்களுடைய தாட் ப்ராசஸில் என்ன இருக்குங்கிறத தெரிந்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்விடேஷன் வரும். கூப்பிடாதவங்க இவங்க எப்பவுமே கூப்பிட்டு வான்னு சொன்னாலும் நம்ம போக மாட்டோம். இவங்க என்னடா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இவங்களுடைய கல்யாணத்துக்கு போகிறாங்க, இவங்களுடைய ரிசப்ஷன் போகிறாங்கன்னு பல பேர் உங்களை பார்த்து அப்படியே யோசிப்பாங்க. எப்பவுமே திடீர்னு ஒரு அதிர்ச்சி கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நகைச்சுவையான நபர்கள்ட்ட நகைச்சுவையாகவும், கோபமாக பேசுகிற நபர்கள்ட்ட சீரியஸ் ஆகும். அதேமாதிரி குழப்பம் இருக்கிற நபர்கள்ட்ட அவங்களுடைய புத்திக்கு தகுந்தாப்பில் பேசக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபேன்சி ஸ்டோர், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, கிளினிக் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி நண்பர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு எதிர்பார்ப்பை மீறி ஒரு விஷயத்தை செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, எப்பவுமே நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அதை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். தொழில் ரீதியாக உதவி செஞ்சவா, ஃபேமிலியில் உதவி செஞ்சவா, பேச்சினால உதவி செஞ்சவா, குடும்பத்தில் எனக்கு சிபாரிசு பண்ணி பேசினாங்க, தொழிலில் எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க, காசு பணம்லாம் ரெண்டாவது, நீ இருக்க, நீ ஜெயிச்சு வந்துடுவ, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்ல அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கரஸ்பாண்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் கத்துன்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்கள் பல பேர் கிண்டல் கேலி பண்ணுவா முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி ரீதியாக நம்ம கற்றுக்கணுங்கிற ஆசைகள் நிறையா இருந்துருக்கும். அதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு பல பேர் போட்டி போட்டாலும் நீங்கள் ஜெயித்து வருவீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான நிலை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் நன்னா பேசுவா, அதனால பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம், அதுல மட்டும் கவனமா இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். நிறைய விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொன்றாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம். திடீர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. லூஸ் ஸ்டாக்ஸ் அதை விட்டுறணும். சில விஷயம் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்துகிறோம். பல் சம்பந்தமான உபாதைகள், அதேமாதிரி கழுத்து சம்பந்தமான, கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாச்சு பணம் வந்து, இப்போ இந்த பணம் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இன்னைக்கு அனாவசிய பிரயாணம், அவசிய பிரயாணம்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது. குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். சிலது நல்லது பண்ணால் கூட கெட்ட பேர் வரும், காதில் வாங்கி இப்படி விட்டுருங்க. 2-3 நாள் கழிச்சு அது சரிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.
ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பித்ருதோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கும். பித்ருதோஷம் பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு ஜாதகம் பார்த்து சரிவர அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் சரியாகும். ஆனாலும் நிறையா பேர் சார் எனக்கு வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப என்னால் முடியாமல் இருக்குது, ஏதேனும் ஒரு பரிகாரம் என்னோடய லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக குறைஞ்சது பார்த்துட்டே அப்படின்னா ஒரு 108 டேஸ் இல்லைன்னா 48 டேஸ் எடுத்துக்கணும். பில்வார்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். பால் அபிஷேகம், பசும் பால் அபிஷேகம் பண்ணி பில்வார்ச்சனை. இந்த பசும் பால் அபிஷேகம் அப்படின்னா ஒரு குடம் அந்த 11 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி பில்வத்தினால அர்ச்சனை பண்ணணும். அப்படி பில்வத்தினால அர்ச்சனை பண்ணும்போது விபூதியை தொட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். இப்படி ஒரு 108 டேஸ் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பித்ருதோஷங்கிற தோஷங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வரக்கூடிய திருமண தடங்கள், வேலைவாய்ப்பு தடங்கள், முன்னேற்ற தடங்கள், நல்ல ஒரு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்காம இருக்கிற விஷயம் எல்லாம் மாறி பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் நான் சொல்லக்கூடியது உங்கள் பக்தியை பொறுத்து தான் அத்தனையும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினத்தில் பித்ருதோஷம் சரி செய்வதற்குண்டான பரிகார முறைகள் 108 நாள் நீங்கள் சிவபூஜைக்குண்டான மகிமையை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். வரக்கூடிய 12ஆம் தேதி காசி யாத்திரை இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு முதல்ல நம்ம பத்திகேஃப் முருகன் கோயில் மலேசியா ட்ரிப்பு, ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்துக்கு மூலமாக மலேசியா ட்ரிப் போட போகிறோம். யாரெல்லாம் இதில் கலந்து கொள்கிறோ தாராளமாக 9952306111 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதோட டீட்டெயில் வாங்கிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.